வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஆகஸ்ட் 12 உலகநாயகன் கமல்ஹாசன் 65 இயர்ஸ் ஆஃப் கமலிசம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரசிகர்கள் ஹேஷ்டாக் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. த ஷோமேன் ஆஃப் இந்தியன் சினிமா, மோஸ்ட் வெர்சடைல் லெஜெண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் 65 இயர்ஸ் இன் சினிமா, 65 இயர்ஸ் ஆஃப் கமலிசம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரை அவர் பல்வேறு சாதனைகளை இந்த 65 ஆண்டுல பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய 29வது வயதிலேயே சலங்கை ஒளி அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. தன்னுடைய 33வது வயதுல நாயகன் அப்படிங்கிற படம், 42வது வயதுல இந்தியன். ஸோ இது எல்லாமே தன்னுடைய வயதுக்கு மீறின கேரக்டர்ஸ். சலங்கை ஒளி ஒரு 60 வயது கேரக்டர், அதே மாதிரி நாயகன் சின்ன வயசுலேருந்து 60 வயசு வரைய 60-65 வயசு வரைய உள்ள கேரக்டர். இந்தியன் அது 80 வயதுக்கு மேல உள்ள சுதந்திர போராட்ட வீரர். இந்த மாதிரியான பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன். 65 இயர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன். அதை முன்னிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா விக்ரம் படம் வந்த பொழுது ஆகஸ்ட் 12 அன்னைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் கத்தியோட நிக்கிற மாதிரி விக்ரம் படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ். அந்த மாதிரி தக் லைஃப் சம்பந்தமாக அல்லது அன்பறிவு பட சம்பந்தமாக ஏதாவது ஒரு அறிவிப்பு இன்னைக்கு, அல்லது கல்கி படம் ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம் இன்னைக்கு அறிவிப்பு வருதான்னு. ஒரு நடிகர் அவர் 5 வயதுல ஆரம்பிச்சு தன்னுடைய குழந்தை நட்சத்திரமா முதல் படத்திலேயே சிறந்த குழந்தை நட்சத்திரம் தேசிய விருது வாங்கி 65 ஆண்டுகளாக சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது வேற யாருமே கிடையாது. அதே மாதிரி தன்னுடைய 50 ஆண்டு காலமாக கதாநாயகனாக, முதல்ல குழந்தை நட்சத்திரம், அதுக்கப்புறம் கதாநாயகனா நடிக்கிறாரு. கன்னியாகுமரி படத்துல மலையாளத்துல நடிக்கிறாரு. அதுக்கு பிலிம்பேர் அவார்டு கிடைக்குது. அந்த மாதிரி 50 ஆண்டுகளாக கதாநாயகனாகவே தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர், இவ்வளவு மார்க்கெட் உள்ள, இவ்வளவு பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எப்பொழுதுமே பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா உலகத்திலே யாரும் கிடையாது. அதுல சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கதாநாயகன் ஒரு மாடர்ன் ஏரா, அதாவது 1980கள் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். படத்துல இளையராஜா மியூசிக் போட்டார்னா அந்த படம் சூப்பர் ஹிட். ஒரு பக்கம் மோகன், ஒரு பக்கம் ராமராஜன். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் பிரிச்சு எடுக்குது மியூசிக். தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லயும் இளையராஜா பாடல்கள் பின்னி எடுக்குது. எல்லாமே சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற காலகட்டம். அப்ப ஒரு கலைஞன் படத்துல வசனமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை வெள்ளி விழா ஓட வைக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறார். அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு கலைஞராக இருப்பாரு. அப்படி உலகநாயகன் கமல்ஹாசன் வெளியிட்டு அந்த படம் எல்லா மொழிகள்லையுமே மிகப்பெரிய வெற்றி பெற்று வெள்ளி விழாவை எல்லாம் தாண்டி ஓடுன படம் புஷ்பக், பேசும் படம் புஷ்பக விமானா. பெங்களூர்ல அந்த படம் மிகப்பெரிய 300 நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு மேல ஓடின படம் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாதனையை எல்லாருமே 5 பாட்டு வேணும் 6 பாட்டு வேணும்னு கேட்கிற காலகட்டத்தில் டயலாகே வேணாயா, படம் பேர் பேசும் படம்னு சொல்லி சிக்ஸர் அடித்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன். எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இருந்தாலும் அதை திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 5 மொழிகளில் நேரடியாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இந்த 5 மொழிகளில் நேரடியாக அந்த மொழியிலே டப்பிங் இல்லாமல் நடித்து வெள்ளி விழா கொடுத்த ஒரே இந்திய கதாநாயகன் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். 5 படங்கள் வெள்ளி விழா. அதுக்கு மேற்பட்ட படங்கள் இருக்கு. நம்ம 5 மொழியில ஒரு படம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றோம். 3 மொழிகள்ல வெள்ளி விழாவை தாண்டி பொன் விழா கொடுத்திருக்காரு. 3 மொழிகள்ல அந்த 3 படங்களும் 750 நாளைக்கு மேல ஓடுன படங்கள். 1 மரோச்சரித்ரா, 2 ஏக் துஜே கே லியே, 3 குரு. ஸோ அந்த குருங்கிறது இலங்கையில கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஓடின படம். மரோச்சரித்ரா ஆந்திரால 3 வருடங்கள் ஓடின படம். ஏக் துஜே கே லியேவும் அதே தான். ஸோ அந்த மாதிரி வெள்ளி விழா கொடுக்கலாம். வெள்ளி விழா கொடுத்துட்டாரு. பொன் விழா. ஸோ இந்த வெவ்வேறு மொழிகள்ல டைரக்டா நடிச்சு, தமிழ்ல குரு, அது இலங்கையில ஓடுனது. தெலுங்குல மரோச்சரித்ரா, அந்த மரோச்சரித்ரா திரும்ப ரீமேக் பண்றாங்க. ஏக் துஜே கே லியே, அது திரும்ப பொன்விழா. இந்த மாதிரி அந்த டைரக்டா அந்த 3 மொழிகள்ல பொன்விழா கொடுத்த ஒரே இந்திய கதாநாயகன் உலகநாயகன் கமல்ஹாசன். அந்த சாதனையை யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஒன் லெஜெண்ட் இன் டிஃபரண்ட் 10 கேரக்டர்ஸ்.
இந்த வேர்ல்டு சினிமா, ஃபர்ஸ்ட் டைம் இன் வேர்ல்ட் சினிமா, ஒன் லெஜெண்ட் இன் 10 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். அதுதான் தசாவதாரம். ஒரே நடிகன் தன்னுடைய படத்துல 10 வெவ்வேறு விதமான பாத்திரங்களை நடிச்சிருக்கிறது. அதை நடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரங்களுக்கான கதை, திரைக்கதை, வசனத்தை எழுதுனது. அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்கும் நீங்க கவனிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆவாங்க. ரங்கராஜ நம்பி கேரக்டரா இருக்கட்டும், பல்ராம் நாயுடுவா இருக்கட்டும், அது ஒவ்வொரு கேரக்டருமே அப்படி ஹீரோ மாதிரி என்ட்ரி, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயங்கள், அதுல ஒரு ஹைலைட்டு, அந்த கேரக்டரை வச்சு ஒரு பிளே ஒன்று பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ணி அந்த கிளைமேக்ஸ் அதை முடிச்சு அந்த படத்தை ஒரு சுனாமியோட, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், கயாஸ் தியரி, சுனாமி, இப்படி எல்லாத்தையும் உலகத்துல உள்ள எல்லா முக்கியமான விஷயங்களையும் இணைச்சு ஒன்று பண்ணியிருப்பாரு. அது வேற யாராலையும் பண்ண முடியாது. தண்ணி காமிச்சிருப்பாரு. அதுதான் உலகநாயகன். இந்திய சினிமா வரலாற்றுல ஒரு நடிகர் அந்த படத்தை கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எழுதி தயாரித்து நடித்து அந்த படம் 200 கோடிக்கு மேல வசூலானது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன் அண்ட் ஒன்லி உலகநாயகன் கமலஹாசனுக்கு தான். அவர் இயக்கிய விஸ்வரூபம் திரைப்படம், இந்த முதல் பாகம், அந்த படத்தை தடை பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி கோர்ட்ல அந்த கேஸை ஜெயிச்சு, அதுக்கப்புறமும் அந்த படத்துக்கு 144 போட்டு, அதுக்கப்புறம் அவர் நாட்டை விட்டு வெளியே போறேன், எனக்கு வேற ஒரு என்ன சொல்றது, மதச்சார்பற்ற நாட்டுக்கு நான் போறேன், மதச்சார்பற்ற மாநிலத்துக்கு போறேன், அப்படி மதச்சார்பற்ற மாநிலம் கிடைக்கலன்னா மதச்சார்பற்ற நாட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாரும் வி சப்போர்ட் கமலஹாசன் அப்படின்னு இறங்கி மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து, அப்படிப்பட்ட நேரத்துல அவர் வீட்டு வாசல்ல கூடின அவ்வளவு ரசிகர்கள், பயங்கர கூட்டம், அந்த மாதிரி ஒரு கிரௌடு வீட்டு வாசல கூடுது. அப்போ கூட உணர்ச்சி வசப்படாம அவங்களெல்லாம் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு அமைதியை அமுச்சு வச்சவர், தன்னுடைய சுயநலத்துக்காக யாரையும் பயன்படுத்தாமல் அவங்கள நல்வழிப்படுத்தி நற்பணி இயக்கமாக மாற்றிய நம்மவர் கமலஹாசன். நடிகர் சத்யராஜ் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, எப்படின்னா, என்னை விட அதிகமா புகழ்பெற்ற கலைஞர்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறவங்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, எனக்கு யாரை பார்த்து பயம்னா என்னை விட கடுமையா உழைச்சு முயற்சி பண்ணி கலை உலகத்துல இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு பயம். எனக்கு நண்பர் கமலஹாசனை பார்த்தா பயங்கர பயம். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப எனக்கு யாராவது ஒரு கேரக்டர் கொடுக்கணும், ஒரு பெரியாரோ ஒரு 10 ரூபாய் 9 ரூபாய் நோட்டோ கேரக்டர் கொடுக்கணும், கொடுத்தா நான் நடிப்பேன் கஷ்டப்பட்டு. ஆனா கமல் அவருக்கு யாருமே கேரக்டர் கொடுக்கலனாலும் அவரே அந்த கேரக்டரை கண்டுபிடிச்சு அந்த கேரக்டரை டிசைன் பண்ணி அவரே அதை சிரமப்பட்டு நடிச்சு அவர் சாதனை பண்ணிடுவாரு. ஒரு சிற்பி தன்னைத்தானே செதுக்கிக்கிட்ட மாதிரி. ஸோ அப்படி ஒரு சாதனையை பண்ணக்கூடியவர். அவரை பார்த்தா தான் எனக்கு பயம். அவர் பண்ணாத வேடங்களே கிடையாது. இது மற்ற டைரக்டர் கொடுத்து பண்றது வேற. அவரே ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு அதுக்கு ஒன்றை கண்டுபிடிச்சு அதை கஷ்டப்பட்டு அப்படி பண்றவர் உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை. ஒரே ஒரு ஐடியா தான் கமல் சாருக்கு இருந்துதான் தசாவதாரம் பண்றப்ப. கே.எஸ். ரவிக்குமார் வரலாறு படப்பிடிப்புல ஹைதராபாத்ல இருந்திருக்காரு. கமல் சார் போன் பண்ணி, ரவி ஒரு ஐடியா, நான் 10 கேரக்டர்ல நடிக்கிறேன், நீங்க டைரக்ட் பண்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் படம் சில்வர் ஜூப்ளி மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை ஐடியா பண்ணி கேரக்டர்ஸை கொண்டு எல்லாம் பண்ணாருங்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா, ஒரு குள்ள அப்புன்னு ஒரு கேரக்டர், அது என்ன பண்ணுது, அதை டெவலப் பண்ணி அப்படி பண்றது. அந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய கமல் சார் மைண்ட்ல இருக்கும். அதுல பாதி இது பாதி தான் வந்திருக்கு. இன்னும் என்னென்ன பண்ண போறாருங்கிற அந்த ஆச்சரியங்களுக்காக நம்ம காத்திருக்கோம்.